Hello everyone, நான் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோபோட டிசைன் வந்து காமிக்கிறேன். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் இருக்கிற கேர்கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒயிட் இல்லாமல் கலர் கேர்கேஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இன்னர் லேமினேட்ஸ் வந்து கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக எல்லா இடத்துல வந்து பண்ணாத மாதிரி வந்து இந்த வார்ட்ரோப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரேண்டமாக வந்து நம்ம ட்ராயர்ஸில் வந்து பண்ணியிருப்போம். ரேண்டமாக அப்படின்னா மேலேருந்து ஒரு 1 feet வந்து விட்டுட்டு கீழே வந்து டேண்டம்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்போம். டேண்டம்ஸ் ட்ராயர்ஸில் வந்து பண்ணியிருப்போம். மேலே வந்து செல்ஃபில் வந்து விட்டுருப்போம். பட் என்னென்னா இது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதோட டிசைன் அதோட கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட அவுட்புட் இன்னர் கேர்கேஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃப்ளோரிங். இது வந்து டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. டைல்ஸுக்கு மேலே வந்து உடன் ஃப்ளோரிங் வந்து பில்டர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவுமே வந்து இதில் வந்து பண்ண போகிறது கிடையாது. உடன் ஃப்ளோரிங். அதுக்கப்புறம் வந்து காட் வந்து இதில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க்குன்றது வந்து முடியல. இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னென்னா உள்ளே இருக்கிற கேர்கேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு காமிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து காமிக்கிறேன். இந்த கிராஸ்லேருந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமோட மெயின் டோர். இது வந்து பாத்ரூம் டோர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காட். நம்ம காட் வந்து இருக்கிறதுல பெரிய காட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்கோம். வீடியோவில் நிறைய வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம்ன்றது வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும். அவ்வளோ பெரிய காட் வந்து பண்ணியிருக்கோம். பேக் போர்டு ஹெட் போர்டுன்றது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஏன்னா அந்த சைட் டேபிளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் சைட்லேருந்து இங்கே வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து போடணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிடுங்க. ஏன்னா இது வந்து கட்டிங் பண்ணி உள்ளே விடணும் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகமாகிடும். எக்ஸ்பென்சிவ்ன்றது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து போகிறவங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து பேசிகிட்டு இருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரொஃபைல் லைட்டை வந்து போட்டிங்கன்னா அந்த வால் ஃபுல்லாகவே வந்து லைட்டிங்ன்றது வந்து வரும். பெட் லைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து தலை வச்சு இந்த சைடு வந்து நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஏரியான்னு தவிர கண்ணில் வந்து படாது. அப்படி இல்லை எனக்கு அப்படி வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பெட் லைட்ன்றது வந்து கீழே வந்து லேம்ப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். இதுதான் ஓவராலாக வந்து பெட். இது வந்து ஹைட்ராலிக் பெட் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஒரே மாதிரி தான் எல்லாருக்குமே பண்ணி கொடுக்குறோம். ஒரே மாதிரி தான் எல்லாருக்குமே எதுக்காக வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா காஸ்ட். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நம்மக்கிட்ட வந்து பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசிக்காக வந்து பெட்டு வந்து பண்ணுவோம். பட் இன்னும் ஒர்க் இருக்குது. ஒரு ஏறினோடனே கொஞ்சம் இறங்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் இன்னும் ஒர்க் இருக்குது. இன்னும் இறங்குது அப்படின்னா ப்ளைவுட் வந்து இறங்க தான் செய்யும். கீழெல்லாம் சப்போர்ட், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் இது எல்லாமே கொடுக்கணும். ஒரு நாளையாவது வந்து நான் எல்லாத்தையும் வந்து ஃபுல் ஃபினிஷிங்காகவே வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன்னு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சைடு வந்து ஸ்டடி யூனிட். இந்த சைடு ஸ்டடி யூனிட் வந்து அப்பர் யூனிட் வந்து இப்படி பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல வந்து நீங்கள் பாக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இதுவும் பாக்ஸ் தான். மேலெல்லாம் டோர் வரும். கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் லேமினேட்ஸ்ன்றது வந்து வந்துடும். பேஸ் யூனிட்டில் வந்து 2 ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பேக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். டிசைன் வந்து வரும். லேமினேட்ஸ்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து நான் காமிக்கிறேன். அதோட ஃபால் சீலிங் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். ஒரு சிம்பிள் டிசைன். உங்களுக்கு வந்து காட் வந்து அதோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கூட அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபால் சீலிங் டிசைன்ன்றது வந்து பண்ணிக்கலாம். இது வந்து வார்ட்ரோப். இது வந்து வால் டு வால் கம்ப்ளீட்டாகவே இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். இங்கே வந்து மிரர் வரும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஒரு ஸ்மால் ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஆக்சுவலாக வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸ்பேஸ் வந்து பெருசாக தான் இருக்குது. பட் என்னென்னா டிசைன் வந்து நிறையா வந்து சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் டிசைன் வந்து கொடுத்தீங்களா அப்படின்றலாம் வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்களேன். நிறைய வந்து கொடுத்தேன். நிறைய சேஞ்சஸ் தான் வந்து பண்ணி. ஏன்னா ஆல்ரெடி வந்து இவருக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்ததுனால நிறைய வந்து டவுட்ஸ்னால வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் வந்து ஆகி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து கொடுத்துருந்தோம். பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து
லாங் மிரர் வேணும் அப்படின்னு சொல்லி லாங் மிரர் வந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்மால் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப், 2 கேபினெட்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் கேபினெட்ஸ்ன்றது வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை பிடிக்கலன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா இது ரிஃபரன்ஸ்க்காக எடுத்துகிட்டு கூட நீங்கள் வேறு இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஃப்ஸ் இருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செல்ஃப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த செல்ஃப்ஸ் வந்து நீங்கள் நார்மலாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டு டோர் வந்து வரும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபினெட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த கேபினெட்ஸில் வந்து ஃபுல்லாகவே கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டேண்டம் வரும், மேலே வந்து ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ராவர்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் கோல்டு ஜுவல் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா வாட்சஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கூட வச்சுக்கலாம். ஒரு ஹைட் வந்து கம்மியாக இருந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரிச் லுக் வேணும், ஒன்று நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ராயர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ராயர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து அது வந்து ஒரு 3 ட்ராயர் வந்து கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிற ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் வந்து ஜுவல் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து க்ரியேட் பண்ணது. மீதி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மீதி எல்லாமே செல்ஃப்ஸ். இப்போ இந்த கேபினெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் தாங்க கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா வேறு டிசைன் உள்ளே இருக்கிற அந்த இன்னர் கேர்கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னர் கேர்கேஸ் அப்படின்னா இந்த செல்ஃப் எப்படி வேணும், அதுக்கப்புறம் வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து எப்படி வேணும் அப்படின்ட்டு இது வந்து க்ரியேட் பண்ணது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ன்றது வந்து ஸ்டாண்டர்டு. நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஓவராலாக வந்து அதோடய ஃபினிஷிங் டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நீங்கள் டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ராயர்ஸ்க்கு மேலே வந்து பீஸ் வந்துடும். பட் என்னென்னா உள்ளே இருக்கிற கேர்கேஸ் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து செல்ஃப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து 3 ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ராயர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ட்ராயர்ன்றது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஸ்மால் சைஸ்ன்றது வந்து ஹைட்டில் வந்து நான் சொல்கிறேன். ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக இருக்கும். 6 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கும். 6 இன்ச்சு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். அதுக்கு மேலே வந்து போனீங்கனாலும் கூட டெலிஸ்கோப் பண்ணுறது வந்து தாங்காது. டெலிஸ்கோப்னால் இதுதான் டெலிஸ்கோப். டேண்டம் மெட்டீரியல்ன்றது வந்து வேறு. நம்ம டேண்டமில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து புரியாது. இதோட ஹைட்ன்றது வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ராயரோட ஃப்ரண்ட் பீஸ். இந்த முன்னாடி வந்து ஃபேஷியாக வந்து முன்னாடி டோர் வந்து தனியாக வந்துடும். இதுதான் நீங்கள் ஏதாவது பெருசாக ஜுவல் அந்த மாதிரி கேஷ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா சீக்ரெட் லாக்கர் கிடையாது. இது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல வரேன். ஆக்சுவலாக வந்து சீக்ரெட் லாக்கர்ன்றது வந்து சொல்லியிருந்தார். பட் என்னென்னா பட்ஜெட் வந்து ஒன்றா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். சீக்ரெட் லாக்கர்ன்றது வந்து வேறு இடத்துல வந்து போட்டிருக்கோம். ஏன்னா அதில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதனால் அது வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா கோத்ரேஜ் இல்லை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஹிடன் லாக்கர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளைவுட் ட்ராயர்லேயே வந்து பண்ணோம் அப்படின்னா அது தனியாக காஸ்ட் ஆகும், தனியாக ஒர்க் இருக்கும். அதனால் ஏன்னா அதுக்கு மட்டும் காஸ்ட் ஆகுமா அப்படின்லாம் வந்து கிடையாது. ஒரு 10 ருபீஸ் வந்து ஒரு இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து கொண்டு வந்துடும். அதனால் பட்ஜெட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பட்ஜெட் வந்து ரொம்ப வேல்யூ வந்து கொடுப்பேன். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பட்ஜெட் வந்து கம்மியான பட்ஜெட்டில் வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நல்ல அதிகமான பட்ஜெட்டில் வச்சு பண்ணாங்கன்னா கூட எனக்கு ஹாப்பி தான். பட் என்னென்னா ரொம்ப அதிகமான பட்ஜெட்டை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஒரு ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ஐடியா இருந்துகிட்டு தான் வந்து நம்ம பண்ணணும். எனிவே ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோபோட டிசைன் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அதோட ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் கீழே வந்து குவாட், ஒரு ஸ்டடி யூனிட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்க்காக வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே வந்து இந்த ரூமுக்கு வந்து பண்ணணுமா அப்படிலாம் வந்து கிடையாது. நிறைய டிசைன்லாம் இருக்கும். இந்த கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்கும்போது கூட நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.